ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. தயவுசெய்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் காருங்க. எல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷனு. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நல்லா பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு. இங்கேருந்து அப் ட்ரெண்டு தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எதுக்குன்னா இன்னைக்கு காலையில் இங்கே அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா ஜான்வரி மந்த்துது கன்சியூமர் ப்ரைஸ் பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாட்டா. அந்த டாட்டா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த டாட்டா இங்கே எதிர்பார்த்ததோட, இங்கே நியூஸ் சேனல்ஸ்லாம் அவங்கெல்லாம் சொல்கிறது எதிர்பார்த்ததோட நல்ல இருக்குது. கன்சியூமர் பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் டாட்டா அருமையாக வந்திருக்கு. அது நல்ல பாசிட்டிவ் நியூஸ் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. எல்லாம் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸுக்கும் நல்ல நியூஸ் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி. அதுவும் ஷிபா இனு பற்றி முக்கியமாக நல்ல நியூஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயின் லெவல்ஸ் பார்த்துடலாம். பிட்காயின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $98,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் எதிர்பார்க்குறது இந்த நாளைக்குள்ளே $1 lakh கிராஸ் பண்ணி மேலே போகும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகும் என்னான்னு பார்க்கணும். எதுக்குன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸஸ் நிறைய வந்திருக்கு இந்த வாரம். இன்றைக்கி நம்ம பிட்காயின் $1 lakh கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா $1,05,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பார்க்கணும். கீழே சப்போர்ட் $92,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது பிட்காயினுக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் தெரியுது, பாசிட்டிவாக இருக்குது. முக்கியமாக இந்த சிபிஐ டாட்டா, அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா வந்ததுக்கப்புறம் நல்லா பாசிட்டிவாக டேர்ன் ஆச்சு மார்க்கெட். இது இல்லாமல் நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்னன்னா, நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு இருக்காரு. அதை பற்றி அவர் ரஷ்யா பிரசிடெண்ட் புட்டின் கூட பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. முக்கால்வாசி இந்த மாதம்தான் இருக்கும் அப்படின்றாங்க. பிரசிடெண்ட் ட்ரம்ப்பும் ரஷ்யா பிரசிடெண்ட் புட்டின் அவர்கள் 2 பேரும் சந்திப்பு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது சவுதி அரேபியாவில் இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே பேச்சு நம்ம உக்ரைன் ரஷ்யா வாரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸு. இதால் நமக்கு என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவும் வாரு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் காயின்ஸை. ஓகே, இப்போது நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயினில் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 824 பில்லியன் காயின்ஸ் பேர்ன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸு. அது இல்லாமல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்திருக்கு. கொஞ்சம் 1300 1400 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அது பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. 1600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு CoinDesk INRல 1600 சீரீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து நல்லா மேலே போகும். ஏன்னா இன்னும் பாசிட்டிவ் நியூஸஸ் நிறைய இருக்கிறதால கொஞ்ச நாள் நின்று போச்சு. எல்லாம் மார்க்கெட்டெல்லாம் டவுனாக தான் இருந்தது, நம்மளும் பார்த்தோம். சும்மா நம்ம ஷிபாவே பில்லிங் பண்ண முடியாது. எல்லா காயின்ஸும் டவுனில் இருந்தது. இப்போ நம்ம ஷிபாவில் மூமெண்ட் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த வீக்கெண்டுக்குள்ளே 1800 1900 சீரீஸ் வரைக்கும் வரலாம். இங்கேருந்து இன்னொரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணுறவங்க, ஷிபா இனு காயின் ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஏறும். கொஞ்சம் இந்த மாதம் இந்த ஹர்டில்ஸ் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம நினச்சதெல்லாம் நினச்சபடி நடக்காது. கொஞ்சங்கள் இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த டேரிஃப் வார்ன்றது யாரும் எதிர்பார்க்காதது, சடனாக அது வந்தது.
நம்ம நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். மெயின் ரீசன் என்னன்னா கிரிப்டோ கரன்சின்றது ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட், அது வேர்ல்டு மார்க்கெட், ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டு. ஸோ அதில் பிரச்சனைகள் வருது. எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு கிரிப்டோ கரன்சியில் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மைண்டில் அதை வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கொரோனா டைமில் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வாரில் பார்த்துருக்கோம், இஸ்ரேல் ஈரான் வாரில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் தற்சமயம் இந்த இதுக்கு வந்திருக்கும். இப்போது பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் மீட்டில், ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்போ பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த டேரிஃப்ஸ் வார் எது ஆரம்பித்தாரோ அது கூட ஒரு முடிவு கொண்டு வர யோசிக்கிறேன். இன்னைக்கு நாளைக்குள்ளே நான் முடிவை சொல்கிறேன். இது வரைக்கும் டேரிஃப்ஸ் போடுறதா இல்லையா அப்படின்றது ஒரு ஃபைனல் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார். அது கூட நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். அது கூட அவர் எதுவும் டேரிஃப் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். பட் அவங்க என்ன அவர் சொல்கிறது என்னன்னா, இல்லைன்னா அமெரிக்கா வந்து எக்கனாமிக்கலாக கொஞ்சம் செட்பேக்ஸ், நிறைய செட்பேக்ஸ் வருது. அதால் ஃப்யூச்சரில் க்ரோத் வரணும்னா கொஞ்சம் இது மாதிரியெல்லாம் டேரிஃப்ஸ் போட்டால் தான் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். பட் இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நான் பிளான்ஸ் மாற்றிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் டேரிஃப்ஸ் போட்டேன்னா அந்த நாடுகளுக்கு கூட எல்லா நாடுகள் மேலே டேரிஃப்ஸ் போடுறதா நான் நினச்சேன். பட் இப்போ அவங்களுக்கெல்லாம் கூட பட்டன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்தாக்கா கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கிட்டு நம்ம பிரச்சனைகளை, அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய வழிகள் இருக்குது, அது மூலியமாக பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பார்த்து ஒரு நல்ல முடிவாக இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ அந்த முடிவு சொல்கிறேன்னு இருக்கார். அது கூட அவர் சொல்லிட்டாருன்னா, டேரிஃப்ஸ் இல்லை அப்படின்ட்டாருன்னா இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கெட் நல்லா ஏறும், கிடுகிடு ஸ்பீடாக ஏறும், மேலே போகும். ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் $1,05,000 $1,00,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஷிபா இனு காயின் கூட பம்ப் ஆகும். இந்த சிபிஐ டாட்டா வந்ததால் நல்ல அட்வான்டேஜ் வந்தது ஆல்ட் காயின்ஸுக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேலே வந்திருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, மேலே வருது, பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் வித்ட்ராயலாம் நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடிச்சிங்கன்னா வித்தின் 1 hour நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கங்க, பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ், இன்றைக்கி பையிங் லிஸ்ட்டில் இருக்கிற காயின்ஸ் என்னென்னா, எத்தீரியம் இன்னும் லோவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் $2,800 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா 2,55,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் பையிங் ஜோனில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் சொலானா ஒன்று பார்த்தீங்கன்னா $196 $200 கீழே இருக்கிறதால அது ஒரு நல்ல அட்வான்டேஜ், பை பண்ணலாம். அதுக்கு ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு எதுக்குன்னா, இதுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொலானா, XRP, அவாக்ஸ் இதெல்லாம் வந்து ETF, நிறைய காயின்ஸ் ETF வரப்போகுது. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா ஏறும். ETF வந்து என்ன, இங்கே அமெரிக்காவில் வந்து ETFஸில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ETFஸில் பணம் கொட்டுது. அதே மாதிரி அவங்க எல்லாம் சொல்கிறது என்னன்னா, இப்போ நியூஸில் நிறைய ஆல்ட் காயின்ஸ் கூட ETFs வந்தால் நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படின்றாங்க. அதால் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆடா கேடினோ ஒன்று பார்த்துக்கோங்க. ஆடா கேடினோ கண்டிப்பாக ETF வரும்ன்றாங்க. அதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி கூட அருமையாக இருக்குன்றாங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. XRP ரிப்பிள் ஒன்று பார்த்துக்கோங்க. XRP ரிப்பிள் பார்த்தீங்கன்னா $225 கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே போகும், பார்த்துக்கோங்க. அது வந்து அந்த SEC கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும்.
இந்த காயின்ஸ் எல்லாம் டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா 24 ரூபாய் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம், நல்லா மேலே போகும். காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, 2 ரூபாய் சொச்சம் அது இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆப்டாஸ் ஒன்று காயின் இருக்குது, அது ஒன்று நல்ல காயின், அருமையான காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் அவலாஞ்சி அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்எல்எம் ஒன்று பார்த்துக்கோங்க, அது கூட கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம பாலிகான் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூட ரெகுலராக டெய்லி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண காயின்ஸ், ஆல்ரெடி 2021 நல்லா ப்ரூவ் பண்ண காயின்ஸால் நான் ரிப்பீட்டடாக இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதால ஃப்யூச்சரில் கிடுக்கிடுன்னு ஸ்பீடாக ஏறும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெமி காயின்ஸில் கொஞ்சம் நம்ம ஷிபாயினு காயின் கண்டிப்பாக இந்த மாதத்தில் 2000 சீரீஸ் வரைக்கும் வரும். வெயிட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். அக்யூமுலேட் பையிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம், அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். பெப்பி ஒன்று பார்த்துக்கோங்க, இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பாப்கேட் ஒன்று பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லோவில் இருக்குது, பை பண்ணிக்கிறதா இருந்தால் பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.